கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே நாமளும் சொல்லுவோமா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கப்படி செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே நாமளும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது வருகிற கொடிய காலம் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இவங்க ஜெயிச்சா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்காரங்க உள்ளே வந்துடுவாங்க, அவங்க ஜெயிச்சுட்டான்னா இது மாதிரி கிறிஸ்தவர்களை அழிப்பாங்க. இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொன்னது தான். உலகம் அழியும் போது என்னெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ அதையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கிறிஸ்தவர்களை அழிக்கிறது தான் ஒரே இது. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். மத்திய 24 அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் 10வது வசனத்திலே 9வது வசனத்தில் அதில் சொல்லப்பட்டு இருக்கும். உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய நாமம் இதுதான். எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் 3வது நாள் எழும்பணும்னு இருக்கோ, அதே போல் தான் கிறிஸ்தவர்களாக நாம் உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்போம், அடிக்கப்படுவோம், கொலை செய்யப்படுவார்கள். நாம் அதுக்கு பயந்துட்டு வேண்டாம். அதாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அநேகர் இடலறிந்து, அதாவது நான் இல்லை அவங்க தான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் காட்டி கொடுத்து என்ன செய்வார்களோ, ஒருவருக்கொருவர் பகைப்பார்களாம். பயந்து, அதாவது அந்த தண்டனைக்கு பயந்துட்டு அப்படி சொல்வார்களாம். எனக்கு அன்பானவர்களை, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமானால் தேவ சித்தம்தான் அது நடக்குது. இவங்க ஜெயிக்கிறதுனால இல்லை, தேவனுடைய வார்த்தை கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னதை இங்கே நடந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாக்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாம் ஒப்பு கொடுத்து அந்த மரண நிகழ்ச்சி நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். யாரையும் அந்த நேரத்தில் திட்டவோ எதுவும் சபிக்கவோ கூடாது. நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்து கடந்து செல்ல வேண்டும். சரிங்களா? நன்றி.